ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிற இந்த பதத்தை இன்று நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மதுரா நகரத்தில் ஒரு காட்சி, ஒரு கல்யாண ஊர்வலம் நடக்கிறது. வசுதேவர் தான் மணமகன், தேவகி தான் மணமகள். இவா 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. இவா 2 பேரையும் தேரில் அரண்மனையில் கொண்டு போய் விடுறதுக்காக கம்சனே தேரை ஓட்டிண்டு அழைச்சிட்டு போகிறான். ஏன் அப்படின்னா, என்னோட தங்கைக்கு நானே தேரோட்டியாக இருந்து தேரை ஓட்டுவேன் அப்படிங்கிறான். கம்சன் தேவகிக்கு ஒன்று விட்ட பிரதர் தான், கசின் பிரதர் தான், சொந்த அண்ணன் இல்லை. இவன் தேரை ஓட்டின்னு இருக்கான். அந்த சமயம் வானத்தில் ஒரு அசரீரி கேட்கறது, ஏ முட்டாளே அப்படின்னு. யாருமே திரும்பி பார்க்கல, கம்சன் மட்டும் திரும்பி பார்த்தான். ஏ முட்டாளே, இவளுக்கு போய் நீ தேரை ஓட்டுறையே, இவளுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை தான் உனக்கு யமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்துடுத்து கம்சனுக்கு. உடனே தேவியோட தலைமயிரை பிடிச்சான், வெட்டுறதுக்கு போயிட்டான். வசுதேவர் தடுத்தார். வசுதேவருக்கு தேவகி 8வது மனைவி. ஆனாலும் இப்பொழுதுதான் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த இதை காப்பாற்றுறார் அவர். மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார். கம்சன்கிட்ட சொல்கிறார், மரணம்ங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் வரப்போகிறது எல்லாருக்கும். இவளுடைய குழந்தையால் மரணம்ங்கிறதுக்காக கல்யாண கோலத்தில் இருக்கிறவளை போய் வெற்றேங்கிறியே, இது முறையா அப்படின்னு கேட்டார் அவர். அதுக்கு கம்சன் சொல்கிறான், மரணம் எல்லாருக்கும் தான் வரும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதை தடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை நான் தடுக்கலாமே அப்படின்னா, அதனால் இவளை கொல்றது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னான் அவன். உடனே வசுதேவர் வேற விதமாக பேசுகிறார். கம்சா, இவளால் உனக்கு மரணம் இல்லை, இவளுடைய 8வது குழந்தையினால தான் உனக்கு மரணம். அதனால எங்களுக்கு பிறக்க போகிற எல்லா குழந்தைகளையும், 8வது குழந்தை மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளையும் கொண்டு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுடுறேன், இப்போ நீ இவளை விட்டுடு அப்படின்னு சொன்னார். கம்சன் யோஜனை பண்ணா, பரவாயில்லையே, இந்த ஐடியா கூட ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு நினச்சிண்டான். சரின்னு ரதத்தை ஓட்டின்னு போய் கொண்டு போய் அரண்மனையில் விட்டுட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கலாம், தேவகியை கன்னியாகுமரியிலையும் வசுதேவரை காஷ்மீர்லேயும் தங்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சிலர்லாம் கேட்டா. சிலர்லாம் கேட்கல. 10 வருஷம் முன்னாடியே ஜூனியர் விகடனில் இந்த கேள்வி வந்துதான். அவள் என்ன பண்ணினா ஒரு ஆன்சர் போட்டா. என்ன ஆன்சர்னா, விதி விதி யாரை விட்டுது, அதனால இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு போட்டா. ஆனால் ஒரு உபன்யாசகர் சொன்னார், கம்சன் ஏன் அரண்மனையில் இவாளை தங்க வச்சான் அப்படின்னா, 8வது குழந்தையால் மரணம்னு சொல்லிட்டு கடகடகடான்னு இவாளுக்கு குழந்தைகள் பிறக்கட்டும், 8வது குழந்தை பிறந்த உடனே அதை நம்ம கொன்னுட்டா நாம் யமனையே கொன்னதுக்கு சமம் அப்படின்னு அவன் கால்குலேட் பண்ணான். இனிமே அதுக்கப்புறம் எனக்கு மரணமே இல்லை, நான் எப்போவுமே சிரஞ்சீவியாக இருப்பேன் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அவன் யோசித்தான். முதல் குழந்தை பிறந்துடுத்து, கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சு
அந்த அந்த அரண்மனையிலேயே என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு பண்ணணுமோ பேரெல்லாம் வச்சுட்டு கம்சன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார் வசுதேவர். இவருடைய நேர்மையை பார்த்தான் கம்சன். பரவாயில்லையே, நேர்மையாக கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறான். 8வது குழந்தையினால் தானே எனக்கு மரணம், அதனால் நான் இந்த குழந்தைய கொல்லலை, நீங்கள் எடுத்துட்டு போங்கோ திருப்பி அப்படின்னு சொல்லிட்டான். அவர் அப்படி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டார். அந்த சமயம் முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒருத்தர் வந்தார். எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட இவன் முட்டாள்னு வாங்குறான் பாருங்க பேச்சு. யார் அவர் அப்படின்னா நாரதர் வந்தார். அவர் சொல்கிறார், முதலேருந்து 8வது குழந்தையா இல்லை கடைசியிலேருந்து 8வது குழந்தையா உனக்கு தெரியுமோ 8வதுன்னா அப்படின்னார். தெரியலையே அப்படின்னா, சரி நீ 7 குழந்தைகளை கொல்லாமையே விட்டுட்டேன்னா அடுத்தடுத்து எல்லாரும் எப்படி இருப்பான்னா ஒரே மாதிரியே இருப்பா. நீ இந்த 8வது குழந்தை 7 குழந்தைகளை எப்படி நீ அடையாளம் கண்டுபிடிப்ப? எந்த குழந்தையால உனக்கு மரணம்னு உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீ தவிப்பியே, இப்படி விட்டுட்டியே இப்படின்னு அவனை குழப்பி விட்டுட்டார் நாரதர். உடனே நாரதர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு வசுதேவர் போனவரை கூப்பிட்டான். குழந்தைய வாங்கினான், கொன்னுட்டான். இந்த மாதிரி 6 குழந்தைகளையும் கொன்னுட்டான். மக்கள் அறுவரை கல்லிடை மோதி அப்படிங்கிறார் ஆழ்வார் கூட. இந்த 6 குழந்தைகளும் செத்ததுக்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க? நாரதர் தானே காரணம். ஏன் இப்படி பண்ணிட்டார் இந்த நாரதர்? நாரதர் கலகம் எப்போவுமே நல்லது இதெல்லாம் முடியும். அவர் ஏன் இப்படி பண்ணார்னு பார்க்கலாம். ஹிரண்யகசிபுக்கு ஒரு கசின் பிரதர் இருந்தான். காலநேமின்னு அவனுக்கு பேர். இந்த காலநேமிக்கு 6 மகன்கள் இருந்தார். இந்த 6 பேரும் பிரகலாதனோட சேர்ந்து நாராயண நாம சங்கீர்த்தனம் பண்ணினான். இதை ஹிரண்யகசிபு பார்த்துட்டான். உடனே அவன் நினச்சிண்டான், பிரகலாதன் என்னுடைய பையன், அவன் என்னுடைய ரத்தம், என்னுடைய ஜீன் தான் அவன்கிட்ட இருக்கும். அவனுக்கு நாராயணன் பேரில் பக்தியே வராது. இந்த காலநேமியோட 6 பசங்கள் தான் என் பையன் பிரகலாதனை கெடுத்துட்டா அப்படின்னு ஹிரண்யகசிபு நினச்சிண்டான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா பிரகலாதனோட பக்தி தான் அவளுக்கு கிடைச்சி அவள் நாம சங்கீர்த்தனம் பண்ணினான். காலநேமியை கூப்பிட்டான். உன்னோட பையன்கள் 6 பேரையும் நீ இப்போவே கொன்று போடணும் அப்படின்னு சொன்னான். காலநேமிக்கு மனசே வரல. தன்னுடைய குழந்தைகளை தானே கொல்லுவானா? அதனால் அவன் என்ன பண்ணா, அந்தமான் மாதிரி ஒரு தீவு, அந்த தீவில் கொண்டு போய் அந்த குழந்தைகளை வச்சுட்டான். அந்த 6 பேருக்கும் பிரகலாதன்கிற பாகவத சம்பந்தம் கிடைச்சிது. நாம சங்கீர்த்தனம் அவள் பண்ணினான். அவளுடைய கர்மா அப்படியே கழிஞ்சுது. அடுத்தடுத்து பிறவி எடுத்துட்டே இருந்தா. அவள் மோட்சத்துக்கு போகலை. அவளுக்கு நல்ல கதி கிடைக்கணும். ஆனால் ஒரே ஒரு கர்மா தான் அவளுக்கு பாக்கி இருந்தது. என்ன கர்மா அப்படின்னாக்க, இந்த ஒவ்வொரு ஜென்மமாக காத்துருக்கா, இந்த காலநேமி கையால் தான் சாகணும் அப்படிங்கிற ஒரு கர்மா மட்டும் அவளுக்கு பாக்கி இருந்தது. அந்த காலநேமி தான் கம்சனாக பிறந்திருக்கான். அதனால்தான் நாரதர் பார்த்தார், மிச்சம் இருக்கிற அந்த கர்மா போயிடுத்து அப்படின்னா இந்த 6 பேரும் சீக்கிரமாக மோட்சம் போயிடுவா அப்படின்னு நினச்சார். அதனால் கம்சனோட அந்த 6 பேரையும் கோத்து விட்டுட்டார். 6 பேரும் தேவகிக்கு குழந்தையா பிறந்துட்டா. இந்த 6 பேரையும் தான் கம்சன் கையால் அவனே கொன்னதுனால 6 பேருக்கும் நல்ல கதி கிடைச்சுடுத்து. 6 பேரும் மோட்சம் போயிட்டா. இந்த நல்லது தான் நாரதர் பண்ணினார். அதற்கப்புறம் அடுத்ததா 7வது குழந்தையா ஆதிசேஷன் அவதாரம் பண்ணுறார். அவர் தான் பலராமராக வந்தார். தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற போதே அந்த அவளுடைய கர்ப்பத்திலேருந்து அந்த குழந்தையை எடுத்து வசுதேவருடைய இன்னொரு மனைவி இருக்கா, அவள் பேர் ரோஹிணின்னு பேர், அவளுடைய கர்ப்பத்துக்கு மாற்றும்படி சொல்லிட்டார் பகவான்.
யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா யோக மாயை, அதாவது துர்கா தேவி கிட்ட நீ இந்த கர்ப்பத்தை மாற்றி கொண்டு போய் வச்சுடு, அதுக்கப்புறம் நீ யசோதையோட பெண்ணாக நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் பகவான். அதனால் இந்த ரோஹிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார் பலராமர். கம்சன் கிட்ட என்ன சொன்னாய்வா, அபாஷன் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டார்கள். 8வதா யார் பிறக்க போகிறா, நம்முடைய கண்ணபிரான் பிறக்க போகிறார், அவதாரம் பண்ண போகிறார். பகவானுடைய அவதாரத்தை நாம் அடுத்த வாரம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.